நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை தான் சொல்லலான் இருக்கேன். இது ஒரு கற்பனை கதையும் கூட. அதாவது ஒரு ஆறும் கடலும் பேசிக்கிற மாதிரி ஒரு கதை. கடலுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு திடீர்னு வருதான். அது என்ன யோசிக்குது அப்படின்னா, அந்த கடல் நம்மளுக்கு நிறைய ஆறுகள்லாம் நம்ம கடலில் தான் கலக்குது. அந்த ஆறுகள் வெள்ளத்தால் அழிச்சிட்டு வரும் பொழுது பல வகையான மரங்களையெல்லாம் கொண்டுட்டு வருது. செடி கொடி எல்லாத்தையும் வேரோட பிடுங்கிட்டு கடலில் தானே கலக்குது. ஆனால் எவ்வளோ மரங்கள் கலக்கின்றன, எவ்வளோ செடிகள் கலக்கின்றன. ஏன் அந்த ஒரு தடவை கூட நீர் நொச்சி அப்படிங்கிற அந்த ஒரு செடி மட்டும் நம்மள்ட்ட வரதே இல்லையே, இது எதனால் அப்படின்னு இதுக்கு டவுட் வந்துச்சான். இது ஆறுகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு இந்த டவுட்டை அது கிளியர் பண்ணிச்சான். ஆறுகள்கிட்ட கேட்டுச்சான், நீங்கள் எப்பொழுதும் வெள்ளத்தில் அடிச்சிட்டு வரும்போது கூட நீங்கள் நிறைய மரம் செடிகளை கொண்டுட்டு வரீங்களே, ஏன் நீர் நொச்சிங்கிற அந்த செடியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டே வரதில்ல? ஏன் அது உங்களுக்கு ஏதாவது எந்த விதத்துலையாவது உதவி செஞ்சிச்சா? அதை விட்டுட்டு வந்துடுறீங்களா? இல்லை அது பலம் வாய்ந்ததாக இருக்கா? அப்படி ஒன்றும் அது பலம் வாய்ந்தது இல்லையே, அது சாதாரண செடி தானே, மற்ற மரங்களை விட அது வலு குறைந்தது தானே. நீங்கள் எப்படி, உங்களுக்கு எந்த வகையில் அது உதவி செஞ்சதுனால நீங்கள் அதை எடுத்துகிட்டு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் ஆறுகள்கிட்ட கேட்குமா. அதுக்கு ஆறுகளுக்கு தலைவரான கங்கை ஆறு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலுக்கு பதில் சொல்லுமா. நாங்கள் வெள்ளம் எடுத்து பெருக்கெடுத்து வலிமையோடு நாங்கள் போகும் பொழுது எல்லா மரங்களுக்கும் நாங்கள் ரொம்ப வலிமை வாய்ந்தவங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க எங்கள்கிட்ட போராடி அவங்களுடைய வலிமையை நிலைநாட்டுறதுக்காக எங்களோட போராடுவாங்க. எங்களுடைய வலிமை தெரிந்தும் போராடும் பொழுது அவங்க எங்களுடைய வலிமையால் அவங்க நிலை குலைஞ்சிடுறாங்க. ஆனால் நீர்நொச்சிங்கிறது ரொம்ப வலிமை இழந்த சின்ன செடி தான், அது மரம் கூட கிடையாது. ஆனால் அது வெள்ளம் எடுத்து வரும் பொழுது மிக்க மிக்க பணிவோட தன்னை வளைஞ்சு கொடுக்கும், தலை குனிஞ்சு நிற்கும். அப்படி இருக்கிறதுனால அது எங்களுடைய வலிமையிலிருந்து தப்பிச்சுக்குது. நாங்கள் அதை ஒன்றும் செய்ய முடியாமல் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு இந்த கங்கை ஆறு கடலுக்கு சொல்லுமா. அப்படி கங்கை சொன்ன பதிலை கேட்டு அந்த கடல் திருப்தி அடையுமா. அதாவதுங்க, இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பேற்பட்ட இக்கட்டான சுச்சுவேஷன்லையும் ஒரு கடினமான சூழ்நிலை கூட யார் ஒருத்தர் பணிவோட நடந்துக்கிறாங்களோ, பணிவான தன்மையோட வணங்கி தலைகுனிந்து பணிவோடு நடந்துக்கும் பொழுது அவங்களுக்கு வந்த துன்பங்கள் கூட ஓடிடுது அப்படிங்கிறதுக்கான கதை தாங்க இது. திருவள்ளுவர் அடக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரலில் அழகாக அந்த சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடக்கமுடைமை பணிவுடைமை எல்லாருக்கும் நல்லது தான். ஆனால் செல்வம் இருக்கிறவங்களுக்கு அந்த அடக்கம் எப்படி அப்படின்னா, அவங்க வச்சிருக்க செல்வங்களை விட இதுவும் ஒரு சேர்ந்து ஒரு கூடுதலான செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பணிவுடைமைங்கிறது எவ்வளோ முக்கியம், செல்வத்துக்கு மேலே செல்வம், அதுவும் ஒரு செல்வம் மாதிரி அப்படின்னு அது அவ்வளோ பெருமையாக அந்த திருவள்ளுவர் அந்த திருக்குறளில் கூறியிருப்பார். ஆக நாம் எவ்வளோ ஒரு பெரிய வசதியான இருந்தாலும், பெரிய பதவியில் இருந்தாலும், பெரிய பொசிஷனில் இருந்தாலும், நம்மளுக்கு யார் ஒருவர் பணிவுடன் தன்மையுடன் அடக்கத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மென்மேலும் வெற்றி தான் நிச்சயம் அப்படிங்கிறத தாங்க இந்த கதையும் சொல்லுது, திருவள்ளுவரும் நம்மளுக்கு அறிவுறுத்துகிறாரு. ஆக அடக்கமுடைமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் தேவை அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். மாணவர்களாகிய நீங்களும் எப்பொழுதுமே எந்த ஒரு பதவிக்கு போனாலும், எந்த ஒரு பொசிஷனில் இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ ஒரு செல்வந்தர்கள் ஆனாலும் எப்பொழுதும் உங்களுடைய பணிவு அப்படிங்கிறத நீங்கள் மறந்தே போயிடாதீங்க. உங்களுடைய அந்த ஹேபிட், அந்த பணிவு அடக்கம், அதை உங்களுடைய இரத்தத்திலேயே ஊறின மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சி தான் இருக்குமே ஒழிய உங்களுக்கு
வளர்ச்சியில் அந்த தடை இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.